வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி பச்சைப்பயிறு ரவா கிச்சடி. இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பச்சைப்பயிறு ரவா கிச்சடி பண்ணுறதுக்காக நான் அடுப்பில் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றி ஹீட் பண்ணிட்டேன். அதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்சதும் 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுட்டேன். இதில் ஒரு துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு பொடியை நறுக்குனது சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா நாம் வதக்கிக்கலாம். இது வதங்கவும் பொடியை நறுக்குன மீடியம் சைஸ் வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா நம்ம வதக்கிடலாம். இதில் பொடியை நறுக்குன பச்சை மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா நாம் வதக்கிக்கலாம். இது வதங்கவும் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கேரட், ஒரு நூற்கோல், 4 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதில் நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர், சுரக்காய் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இது வதங்கவும் இதில் நம்ம தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். காரம் பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஏற்கனவே பச்சை மிளகாயும் வரமிளகாயும் சேர்த்துருக்கோம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா நாம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் நாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுக்குனது அதையும் சேர்த்து ஒரு 2 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே 2 ஹவர்ஸ் முன்னாடியே நான் பச்சைப்பயிரை 1 கப் பச்சைப்பயிறு ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் நான் ரவை எடுத்திருக்கேன். இப்போ அதே டம்ளர் அளவுக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ப்ரெஷர் குக்கருன்றதுனால நான் 2 டம்ளர் தண்ணி இதில் ஊற்றிக்கிறேங்க. இப்போ இது கொதிச்சிருச்சு. இதில் நாம் ரவையை ஆட் பண்ணிக்கலாம். ரவை கட்டியாக ஆகாத மாதிரி, லம்ப் ஃபார்ம் ஆகாத மாதிரி நம்ம நல்லா இதை ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். இல்லைனா சாப்பிடும் போது அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும், சரியாக வேகாது ரவை. அதனால் நல்லா பொறுமையாக இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வரும்போது நாம் ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சிடலாம். இது ஒரு 3 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ விசில் வந்தாச்சு. இங்கே பாருங்கள், நம்மளோட பச்சைப்பயிறு ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லாக நல்ல எம்மியாக இருக்குது. பார்க்கும் போதே நெய் ஊற்றவும் நல்ல வாசம் கமகமான்னு வருது. இதில் பச்சைப்பயிறு காய்கறிகள்லாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. நீங்கள் ரவைக்கு பதில் சம்பா ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம். சம்பா ரவை ஆட் பண்ணும் போது 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட சூப்பரான பச்சைப்பயிறு ரவா கிச்சடி ரெடி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.